சக்சஸ் வரும்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய இதுல கிடைக்கும் அப்படிலாம் நான் யோசிச்சே பார்க்கல வந்துட்டு பாத்தீங்கன்னா. நம்ம ஹார்ட் ஒர்க் வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பா வந்துட்டு நம்மள ஒரு நல்ல இடத்துல தான் நிறுத்தும் வந்துட்டு. அதுல வந்து டவுட்டே பட்டுக்க வேணாம் வந்துட்டு. ஸோ அகைன் வி ஹேவ் டு கிவ் அவர் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் வந்துட்டு. ஸோ அது மாதிரி நெறைய நெறைய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண வேண்டியதா தான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. ஒரு சக்சஸ் வந்து ஒரு சிங்கிள் டேல கிடையாது வந்து பாத்தீங்கன்னா. ஒரு லாங் டேர்ம் ஹார்ட் ஒர்க் தான். ரொம்ப நாளுடைய ஹார்ட் ஒர்க் தான் அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. ஸோ அதனால வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டே இருங்க வந்துட்டு. ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா திரும்ப வந்து இந்த ஜோன்குள்ள வர தெரியணும் அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு வந்துட்டு லெனினி. நான் திருச்சியில இருந்து பேசுறேன் நானு. இப்ப இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் நடந்த யுஜிடிஆர்பி பிடிபிஆர்டி எக்ஸாம்ல வந்துட்டு ஸ்டேட் 6th ரேங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம் 7 இயர்ஸ் கழிச்சு தான் வருது வந்துட்டு. 2017ல வந்துட்டு நான் வந்து டெட் பாஸ்ட் வந்துட்டு நான் அந்த எக்ஸாம்ல வந்து. அதுக்கப்புறம் 2024ல தான் இந்த யுஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க வந்துட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டெட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே ஜாப் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க அப்படிதான் இருந்தது. அப் டு 2013 வரைக்கும் அப்படிதான் சிச்சுவேஷன் இருந்துச்சு வந்துட்டு. ஸோ 17ல எழுதுறதுக்கே ஒரு ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளிங்கான ஹார்ட் ஒர்க் தான் 4 இயர்ஸ் வந்துட்டு. 13 to 17 அப்ப வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருந்தது டெட் எக்ஸாமுக்காக வந்துட்டு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்லாம் அதெல்லாம் கேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த 4 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். டெட் எக்ஸாம் எப்போ போடுவாங்க அப்படின்ட்டு அந்த 4 இயர்ஸா படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் வந்துட்டு நான். ஸோ 17ல எக்ஸாம் முடிஞ்சது வந்துட்டு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அகைன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜிஓ ஆர்டர் பாஸ் ஆச்சு. வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் அனதர் ஒன் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஆஃப்டர் பாசிங் தட் எக்ஸாம் ஒன்லி யூ வில் கெட் அ ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிஓ ஆர்டர் பாஸ் பண்ணாங்க வந்துட்டு. அப்ப அந்த 17ல பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு பெரிய வந்துட்டு இதுதான் இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த சிச்சுவேஷனை வந்துட்டு கிராஸ் அவுட் பண்ணிட்டு வரதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வி ஆர் வெரி க்ளோசர் டு த ஜாப். ஆனா இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? டெட் எக்ஸாம் எழுதி நான் அப்ப வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாட்னி டிபார்ட்மெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து டெட்ல வந்துட்டு நான் 95 வாங்கியிருந்தேன். ஸோ 82 வாங்கினாலே பாஸ் தான் அதுல வந்துட்டு. ஸோ அந்த சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாவே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 1 இயர் அதாவது 18 வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. எந்த எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா. அப்படியே விட்டுட்டேன் நான் வந்துட்டு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அது வந்துட்டு. ஆனா ஒரு 4 வருஷத்துடைய ஹார்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 18க்கு அப்புறமா 19ல பிஜிடிஆர்பி எழுதினேன். திரும்ப எகெயின் வந்து வந்தேன் நானு. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு படிக்கிறப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்க சஃபர் ஆகுறீங்க, கஷ்டமா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா திரும்ப இந்த வட்டத்துக்குள்ள வர தெரியணும். திரும்ப நம்ம அந்த படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஹார்ட் ஒர்க் ஃபீல்டுக்குள்ளார திரும்ப வர தெரிஞ்சுச்சுன்னா நம்ம எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பே கிடையாது வந்துட்டு. நான் குவைட் அவுட் ஆகணும்னு எப்பயுமே நினைச்சதே இல்லை வந்துட்டு நானு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 இயர் வந்து பிரேக் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அது எனக்கே ஒரு மாறி இருந்தது. இது நம்ம இல்ல, அப்படியே டயர்ட் ஆகுது, அப்படியே வந்துட்டு ஒதுங்கி இருக்கிற பர்சன் நம்ம கிடையாது. ஸோ அகெயின் வி ஹாவ் டு கிவ் அவர் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் வந்துட்டு. ஸோ 19ல பிஜிடிஆர்பி எழுதினேன், கிடைக்கல. 22வும் எழுதினேன், அப்பயும் கிடைக்கல வந்துட்டு. அந்த 24 யூஜிடிஆர்பி எக்ஸாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதை வந்து 23ல தான் நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. இந்த எக்ஸாம் போடுவாங்க அப்படிங்கிறது யாருமே உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வந்துட்டு. இது வந்து அந்த ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் தான் டைம் இருந்தது இந்த எக்ஸாமுக்கு. ஸோ டெஃபினட்டா நான் சொல்ல மாட்டேன் இந்த 4 மந்த்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்னால தான் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எல்லா சக்சஸ்க்குமே தட் இஸ் ஒரு லாங் டேர்ம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. குவிக்கா அப்படி உள்ள வந்துட்டு அப்படி மேஜிக் மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது கிடையாது வந்து பாத்தீங்கன்னா. ஸோ நான் என்ன அப்டேட்லயே வச்சிருந்தேன் 19ல இருந்து 24 வரைக்கும். யூஜிடிஆர்பிக்கு வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறத விட நான் என்ன எப்பயுமே அப்டேட்ல வச்சிருப்பேன். அதாவது நான் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வந்துட்டு. பிஜி ஸ்டாஃப் நான். ஸோ 11th 12th ஹேண்டில் பண்றதுனால வந்துட்டு 11th 12th புக்கை எப்பயுமே கம்ப்ளீட்டா தரவா படிச்சிருவேன் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த புக்ஸை வந்துட்டு. ஸோ அதனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்றது. இன்னொன்னு நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தேன். என்னால வந்து கொஞ்சம் ஜாபை வந்து விட்டுட்டு படிக்க முடியல. நான் என்னென்னலாம் சஃபர் ஆனேன் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க எல்லாம் படிக்கிறப்ப சொல்லுவாங்க வந்துட்டு நான் லீவு போட்டுட்டு படிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து வீட்லயே இருந்து படிப்பாங்க. சரிங்களா? சோ எனக்கு லீவு போட்டு படிக்கக்கூடிய சிச்சுவேஷனும் இல்ல. வீட்ல இருந்துட்டு ஜாபை வந்து விட்டுட்டு
வீட்ல இருந்து படிக்கிற சிச்சுவேஷனும் கிடையாது. எனக்கு பெரிய பசங்க வேற வந்து பாத்தீங்கன்னா, சோ அவங்களோட ஸ்டடீஸையும் பாத்துக்கணும், வீட்டு வேலையும் பாத்துக்கணும், ஃபேமிலியையும் பாத்துக்கணும். நான் ஒரு விஷயம் கண்டிப்பா இங்க சொல்லணும். உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து உண்மையிலே வந்து உண்மையானதா இருந்துச்சுன்னா, அதே சமயம் பேஷியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பொறுமை வேணும் சக்சஸ்க்கு வந்துட்டு. கிடைக்கிற வரைக்கும் அந்த பொறுமை வந்து ரொம்ப தேவை. இந்த 2 விஷயமும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கடவுள் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. நான் நிஜமா வந்துட்டு என்னோட இந்த சக்சஸ்க்கு வந்து நான் கடவுளுக்கு தான் வந்து இத வந்து டெடிகேட் பண்ணுவேன் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு செகண்டும் எனக்கு என்ன தோணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான வேய வந்து அவர் ஓப்பன் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் வந்து பாத்தீங்கன்னா. கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப அகாடமில வந்துட்டு நான் டெஸ்ட் பேட்ச் தான் அட்டெண்ட் பண்ணேன் நான் வந்துட்டு. கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 7 மணி கிளாஸ் எல்லாம் ஸ்கூல்ல உண்டு பாத்தீங்கன்னா. சோ 7 o'clock கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கே 9 o'clock ஆயிடும். சோ அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு 10:30 தான் உட்காந்து கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். அப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நைட் டைம்ல வந்துட்டு ஒரு 12 வரைக்கும் கொஸ்டின்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல என்னென்னலாம் வந்துட்டு நம்ம தப்பா பண்ணியிருக்கோம், அது கரெக்டானது என்ன அப்படிங்கறத ஒரு தனியா ஒரு பேப்பர்ல வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் வந்து பாத்தீங்கன்னா. படிக்கிறது அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இயர்லி மார்னிங் அந்த டைம்ல வந்து பண்ணுங்க வந்துட்டு. ஓகேவா? புதுசா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அந்த மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டைம்ல வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்றது, எழுதி பாக்குறது இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல நான் வச்சுப்பேன் வந்துட்டு. நிறைய எழுதி பார்ப்பேன். நிறைய எவ்வளோ பேப்பர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால வந்து நிறைய எழுதி பார்ப்பேன் வந்துட்டு. எனக்கு மறந்துரும், எழுதி பார்ப்பேன் வந்துட்டு. நீங்க வந்து எப்பயுமே வந்துட்டு நம்மளோட பேரியரை பத்தி யாருமே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்துட்டு கடவுள் அதுக்கான இதை கொடுப்பாரு. நம்மள ஹார்ட் ஒர்க் உண்மையா இருக்கிறப்ப நான் எல்லாருக்குமே கண்டிப்பா இதை நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸை வச்செல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் என்னவோ, உங்களுக்கு என்ன வே தெரியுதோ அதுல நீங்க பாட்டுல ஃபார்வர்டா போயிட்டே இருங்க. சோ கண்டிப்பா அதுக்கான சக்சஸ் வந்து கிடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா இருக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு. சோ அதனால நீங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒரு பேரியராவே நீங்க பார்க்கவே வேண்டாம். ஏன்னா நானும் பேரியரா பார்த்தேன் அப்படிங்கறத நானுமே அக்செப்ட் பண்ணிக்குவேன் வந்துட்டு. சோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஹார்ட் ஒர்க்கானதை கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிலபஸ் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எந்த யூனிட்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கோம், இதுல நமக்கு வந்து நாலேஜ் கம்மியா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எது ஈஸியா இருக்கோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா வந்துட்டு, சம்டைம்ஸ் இந்த நம்பர் வைஸ் எல்லாம் வரும்ல, டேர்மா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கண்டென்ட் எல்லாம் இருக்கும். அதாவது இது வந்து 2 நாள் தான் ஞாபகம் இருக்கும், ஒரு 3 days தான் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்ப பாட்னில பாத்தீங்கன்னா ஜீனோட ரேஷியோன்னு சொல்லியே ஒரு 25 இருக்கும். காம்ப்ளிமெண்டரி, சப்ளிமெண்டரின்னு சொல்லிட்டு ஜீனோட ரேஷியோ எல்லாமே நம்பர்ஸ். இது நீங்க என்னதான் படிச்சாலுமே, இந்த நம்பர்ஸ் உள்ளதை என்னதான் படிச்சாலுமே ஒரு 3 daysல மறந்துரும். நான் ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்குவேன். எதெல்லாம் நமக்கு ஷார்ட் டேர்ம்ல மறக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் நான் ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி என் பவுச்ல எப்பயுமே வச்சிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் மட்டும்தான் படிக்கிறதுக்குன்னே இதை வச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்துட்டு அந்த ஷார்ட் டேர்மா என்னென்ன மறக்குதோ அதெல்லாம் அந்த அந்த ஹோல் டேயும் கவர் பண்ணுவேன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. இது வந்து ரியலா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா நீங்க கடைசி டைம் டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுலதான் நமக்கு வந்து மார்க் போகும். அந்த மாதிரி நம்பரு, இயரு, சயின்டிஸ்டோட பேரு, அது நாலேஜ் வைஸ் இருக்கும்ல, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இல்லாம அப்படியே மனப்பாடம் பண்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க வந்து முந்தின நாள் வந்துட்டு பண்ணிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும், ஈஸியா நீங்க வந்து எழுதிடலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருந்த மாதிரி இருந்தது பாத்தீங்கன்னா. எப்பவுமே பாட்னியை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும் வந்துட்டு. சோ அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பாத்துக்கோங்க. ஃபேமிலி வைஸ் வரப்ப அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 daysக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்துட்டு, ஏன்னா அதுவும் கொஞ்சம் மறந்து போகக்கூடிய விஷயங்கள், அதை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ஒரு 5 daysக்கு முன்னாடியே நீங்க ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். புதுசா எதையுமே படிக்காம நீங்க ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டா இருக்கும் வந்துட்டு. முதல்ல வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கா செக் கலெக்ட் பண்ணிக்கோங்க வந்துட்டு. அதை என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நீங்களே ஒரு ஷார்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஃபுல்லா வந்துட்டு இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னா நீங்க யோசிக்க வேணாம். ஒரு சில ஒரு யூனிட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய மெட்டீரியல் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். இன்னொன்னு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும்ல, இது வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய 22 and 17 இதோட 19 இதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூடியூப்லயே இருக்கும் பாத்தீங்கன்னா. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு கொஸ்டினும் எடுத்துக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா
உட் அனாட்டமில இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டின் கேட்கறான். கொஸ்டின் சொல்றேன், இந்த கொஸ்டின் கண்டினியூஸா 3 இயர்ஸ் கேட்டிருந்தான். இப்ப ஹார்ட்வுட்டோட இன்னொரு பேர் என்ன, அது வந்து டியூராமென் அப்படிங்கறத ஆன்சர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அப்ப உட் அனாட்டமில ஒரு கொஸ்டின் கேட்கறான்னா, இப்ப இந்த உட் அனாட்டமிங்கிறது ஒரு யூனிட்ல ஒரு சின்ன ஒரு லைன்ல தான் கொடுத்திருப்பான். அப்ப அந்த யூனிட்ல உட் அனாட்டமியை தான் கேட்கறான், அவ்வளவு பெரிய யூனிட்லயுமே. அப்ப நீங்க உட் அனாட்டமியை ஃபுல்லா கவர் பண்ணிருங்க. அப்ப அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் உடைய பேக்ரவுண்ட் போய் நீங்க எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும் பாத்தீங்கன்னா. ஏன்னா அவன் வந்து ப்ரீவியஸா எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் எடுத்தோமோ அந்த டாபிக்கு அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னா நீங்க அதை கவர் பண்ணிடலாம் வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்படி படிச்சீங்கன்னா வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாம நீங்க நிதானமா யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் எழுதலாம். ஏன்னா நானே வந்துட்டு ரொம்ப ஏஜ் ஆகி எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எக்ஸாம் ஹால்ல நிறைய மிஸ்டேக்கன் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை பண்ணல, நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா. கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் யோசிக்கிற ஆன்சர் உங்களுக்கு வராது. கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தோணும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. சோ அந்த டென்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி எழுத போறவங்களா இருக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஃபெயில் பண்ணதே கிடையாது. என்னன்னு கேட்டா டைம் வந்துட்டு வந்து வேஸ்ட் பண்ணதே கிடையாது. இதை ஒரு டிப்பாவே கூட நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா காலையில 7:30க்குலாம் நான் எங்க வீட்டுல இருந்து கிளம்பினாதான் 9:30க்கு நான் ஸ்கூலுக்கு ரீச் ஆக முடியும். கிட்டத்தட்ட எனக்கு மார்னிங் 2 hours டிராவல்லே போகும் பாத்தீங்கன்னா வந்துட்டு. டிராவல்ல ரொம்ப நேரம் படிக்கவும் முடியாது, வேற அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா அந்த வேனுக்காக நான் வெயிட் பண்ற டைம் வந்துட்டு ஒரு 20 minutes டைம் இருக்கும். அந்த டைம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த 20 minutes டைமும் உட்காந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்றது அது மாதிரி பண்ணுவேன். முக்கியமா வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறவங்க, வேற வழியில எனக்கு டைமே இல்லை நான் என்ன பண்றவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எனக்கு 4 மாசமா என் மைண்ட்ல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்லா படிக்கிறோம், ஏன்னா ஒர்க்கும் போயிட்டு இருக்கோம், வீட்லயும் பார்க்கணும், நம்ம படிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க உங்களோட பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கானது வந்து கிடைக்கும். வந்துட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்றப்பே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு டே ட்ரீமிங்லே தான் இருப்பேன். படிச்சுட்டே இருப்பேன், திடீர்னு எனக்கு டே ட்ரீமிங் வரும். என்னன்னு கேட்டா நான் வந்துட்டு எங்கேயோ உட்காந்துருக்கேன், அப்போ வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னு யாரோ ஃபோன் பண்றாங்க, அதுல என்னோட மார்க் பார்த்துட்டேன், செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நான் அழுகுறேன். நான் பயங்கரமா ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு பயங்கரமா அழுதுட்டு வரேன். இதெல்லாம் எனக்கு டே ட்ரீமிங். ஆனா இதெல்லாம் ஒரு நாள் நடந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. அதே மாதிரிதான் நான் லைப்ரரியில உட்காந்துருந்தேன், எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு, ரிசல்ட் வந்துருச்சு நீங்க பாத்துட்டீங்களா அப்படின்னு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் பாரு நீ வந்து 6th பேஜ்ல இருக்கிற அப்படின்னு அப்புறம் பார்த்தேன் வந்துட்டு. சோ நான் என்ன டே ட்ரீமிங் பண்ணனோ அது அப்படியே நடந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. பயங்கரமா அழுதேன். ஏன்னா 7 years கழிச்சு கிடைக்கிறது சார். நான் வந்து 14ல ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஹார்ட் ஒர்க். இப்ப என்ன ஆச்சு 24 10 இயர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லணும். 4-5 months டைம் இருந்தது இல்லையா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வந்தது அந்த டைம்ல, பொங்கல், நியூ இயர் வந்திருந்தது, என்னோட வெட்டிங் டே, பசங்களோட பர்த்டே எல்லாம் வந்திருந்தது. எதுவுமே நான் செலிப்ரேட் பண்ணவே இல்லை, அந்த ஜோனுக்குள்ள போகவே இல்லை. என்டர்டைன்மெண்ட் இது எனக்கு புதுசே கிடையாது வந்து பாத்தீங்கன்னா. நான் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்ப அந்த 5 years நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு தவம் மாதிரி தான் என்னோட வாழ்க்கை இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா. ஸ்கூலுக்கு போறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸுமே ரொம்ப சிம்பிளிஃபைடா வச்சுக்குவேன். எதையுமே வந்துட்டு எதுவுமே நான் டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருப்பேன் வந்து பாத்தீங்கன்னா. இன்னொன்னு கண்டிப்பா சொல்லணும், உங்களோட டைம் உங்களோட அனுமதி இல்லாம யாருமே மிஸ்யூஸ் பண்றதுக்கு அலோவே பண்ணாதீங்க. காசிப் பேசுறதுக்கு, இல்ல குரூப்பா பேசுறது, தேவையில்லாத பேசுறது, வெட்டிக்கதை பேசுறது, இங்க வா கொஞ்ச நேரம் இதை பண்ணலாம் அப்படின்னு. சோ உங்க டைம் உங்க அனுமதி இல்லாம யாருமே எடுத்துட்டு போயிடக்கூடாது. உங்க டைம் என்ன கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணணும் அப்படிங்கறத நீங்க மட்டும்தான் முடிவு பண்ணணும். என்னை வந்து ஒரு தவம் செஞ்சா ஒருத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படிதான் நான் வச்சுக்கிட்டேன். எந்த என்டர்டைன்மெண்ட் எதுக்குமே வரல வந்துட்டு. ஒரு நியூ சாரி போடுறது தீபாவளிக்கு எதுவுமே கிடையாது. நான் அதாவது எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த டே, அந்த டே அன்னைக்கு எனக்கு கிராஸ் ஆகி எனக்கு படிச்சுட்டு கிராஸ் ஆகி போனா போதும் அப்படிதான் நான் நினைச்சேன் வந்து பாத்தீங்கன்னா. எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நான் அப்படிதான் நினைச்சேன் வந்துட்டு. சோ அது மாதிரி நிறைய நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா தான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. ஒரு சக்சஸ் வந்து ஒரு சிங்கிள் டேல கிடையாது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் ஹார்ட் ஒர்க் தான், ரொம்ப நாளுடைய ஹார்ட் ஒர்க் தான் அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. சோ அதனால வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டே இருங்க வந்துட்டு. ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா திரும்ப வந்து இந்த ஜோனுக்குள்ள வர தெரியணும், அவ்வளவுதான். அந்த ஹார்ட் ஒர்க் ஜோனுக்குள்ள திரும்ப வந்துக்கணும் வந்துட்டு, எங்க போனாலுமே வந்துட்டு. சோ குவைட் அவுட் ஆகாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேஷியன்ஸா இருந்திருக்கேன் வந்துட்டு. நான் எங்கேயுமே என்னை விடல, நான் வந்து குவைட் அவுட் பண்ணவே இல்லை வந்து பாத்தீங்கன்னா. எங்களுக்கே இது ஒரு சர்ப்ரைசிங் எக்ஸாம் தான், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல வந்துட்டு. 23ல ஒரு எக்ஸாம் போட்டு 24ல நான் ஜாபுக்கு போவேன், நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். அவ்வளவுதான், இனிமே வந்துட்டு இன்னொரு எக்ஸாம் அவங்க போட போறதே கிடையாது, இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தேன் வந்துட்டு. நானு திடீர்னு போட்டாங்க, எல்லாருமே இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. நான் வந்து ப்ரிப்பேர்ல இருந்தனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா. நான் ரொம்ப கான்பிடென்ட்டா எழுதின எக்ஸாம்னே சொல்லலாம்.
கிடைக்கும்னு நினைச்சிட்டே போய் எழுதின ஒரு எக்ஸாம் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா. ரிசல்ட் வந்த அன்னைக்கெல்லாம் வந்துட்டு அழுதுட்டேன் வந்துட்டு பாத்தீங்கன்னா. என் லைஃப்ல வந்துட்டு அழுகையும் சந்தோஷமும் சேர்ந்த ஒரு நாள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவ்வளவுதான் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா. ஸ்டேட் 6th ரேங்க் எல்லாம் வந்துட்டு சக்சஸ் வரும்னு நினைச்சேன். ஆனா ஒரு இவ்வளோ பெரிய இதுல கிடைக்கும் அப்படிலாம் நான் யோசிச்சே பார்க்கல வந்துட்டு பாத்தீங்கன்னா. நம்ம ஹார்ட் ஒர்க் வந்துட்டு ஒரு நாள் கண்டிப்பா வந்துட்டு நம்மள ஒரு நல்ல இடத்துலதான் நிறுத்தும் வந்துட்டு. அதுல வந்து டவுட்டே பட்டுக்க வேணாம் வந்துட்டு. ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். என்னோட 2வது பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு அவளுக்கு வந்துட்டு. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட் நவ். இப்ப வந்து ரெக்கவர்ட் ஆயிட்டா கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அதை வெயிட் பண்ணுவோம்ல டைம் வெளியில வந்துட்டு டாக்டர் பாக்கிறதுக்கு டோக்கன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணும். அந்த டைமே படிச்சுட்டு தான் இருப்பேன் நான் வந்துட்டு. நிறைய நிறைய டைம்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். வீட்லயுமே வந்துட்டு தீபாவளினா ஒர்க் நிறைய இருக்கும். லேடிஸ்க்கு ஒர்க் நிறைய இருக்கும். ஆனா பண்ண முடியாது வந்துட்டு. சோ அப்ப வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு சொல்லலாம். என்னோட தங்கச்சி இருக்கட்டும், அம்மா, அப்பா அப்பா வந்துட்டு பசங்களை பிக் பண்ணி கூட்டிட்டு வர்றது அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. சோ ஓரளவுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் கொஞ்சம் தேவை வந்துட்டு. நம்மளுடைய அந்த நைட் டைம்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது வந்துட்டு. ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் வந்துட்டு. நமக்கும் வந்து இந்த செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். என்டர்டைன்மெண்ட்லாம் டைம் இல்லாமலாம் கிடையாது. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அதான் சொல்லுவேன். இந்த உலகத்தோட அத்தனை என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்காக தான். பட் ஆனா அதை அச்சீவ் பண்ணிட்டு நீ போய் அதை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் நான் எப்பவுமே என்னோட பசங்களுக்கு. அதே தான் நானும் இப்பயுமே சொல்றேன். எல்லா என்டர்டைன்மெண்ட்டுமே நம்ம பண்ணலாம். எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. ஆனா அதை அச்சீவ் பண்ணிட்டு போய் பண்ணுங்க. பண்றப்ப உங்களுக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா. என்கிட்ட நான் ஃபீல் பண்ண ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்றேன். என்னை யாராவது டம்ப் பண்ணாலோ இல்ல உன்னால முடியாதுன்னு சொன்னாலோ வந்துட்டு உனக்கு இதெல்லாம் வராது. நான் எனக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் வச்சிருப்பேன். அதனால வந்துட்டு ஒரு சுயமதிப்பு, என்னைய பத்தின ஒரு சுயமதிப்பு எப்பயுமே எனக்கு உண்டு. அதனால நான் யாரோடதையும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் நான் உண்மையிலேயே தேங்க் பண்றேன். என்னைய வந்து அப்படியே ப்ரொவோக் பண்ணி ஒரு மாதிரி வெறி ஏறும் பாத்தீங்கன்னா. பயங்கரமா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஏறும் பாத்தீங்கன்னா. ஏற்கனவே வந்துட்டு பண்ணின ஹார்ட் ஒர்க்கை விட 10 மடங்கு ஹார்ட் ஒர்க் அதிகமா போட்டு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு வெறி ஏறும் பாத்தீங்கன்னா. எனக்கு விட்டுற மாட்டேன். எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் வருது, ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா வந்துட்டு அஸ் யூஷுவல் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அழுக வரும். அழுவேன். நான் அழுகலாம் மாட்டேன். அழுகாதீங்க தைரியமா இருந்தாலும் சொல்ல மாட்டேன். எந்த அளவுக்கு அந்த இதுல இருந்து குவைட் அவுட் ஆகி வெளியில வர முடியும். 1 டேவா, ஓகே 2 டேஸா, 1 வீக்கா, டைம் எடுத்துக்கோங்க. ஆனா அதுல இருந்து குவைட் அவுட் ஆகி வெளியில வாங்க. அவங்க கொடுத்த அந்த நெகட்டிவ் கமெண்ட்ல இருந்து, அந்த பெயின்ல இருந்து எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஆனா வெளியில வர தெரியணும். வெளியில வந்துட்டு நாம நம்மளோட பாசிட்டிவ் வேவ்ல நம்ம டிராவல் பண்ண தெரியணும். அவ்வளவுதான். சோ குவைட் அவுட் ஆகி வந்துருவேன். வந்துட்டு பயங்கரமா அதை விட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா படிப்பேன் சார். எனக்கே தெரியும் அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா படிப்பேன். சோ உங்களுக்கு வர அவமானத்தெல்லாம் நீங்க அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்க இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட உங்களோட சரௌண்டிங்ல இல்ல வேற யார் கூடயுமா வந்துட்டு உங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயோ இல்ல வீட்லயோ வெளியிலயோ யாராவது உங்களை குறைச்சு இது பண்றாங்க, உங்களை இது பண்றாங்கன்னா நீங்க அதை வந்து நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் வந்துட்டு. சரிங்களா அப்படின்னு ஒரு நினைச்சுக்கோங்க. அவங்களோட இதை வந்துட்டு நினைச்சிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா படிக்க முடியும் வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு நான் என்னைக்குமே வந்துட்டு இருக்கும். அதனால சொல்றேன் பெயின்ஃபுல் எல்லாம் இருக்கும். ஆனா அதை கிராஸ் பண்ணி வர தெரியணும். அவ்வளவுதான். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைம்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும் சார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தே கேன் ஈஸிலி குவைட் அவுட் வித்தின் 1 or 2 days. ஒரு சில பேர் மாசக்கணக்கில் உட்காந்து அழுவாங்க வந்துட்டு. பட் வாங்க வெளியில வந்துருங்க. அழுதுட்டே இருந்தோம்னா நமக்கு யாருமே சொல்யூஷன்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளோட ஹைட்டை நம்ம தான் தீர்மானிக்கிறோம். நம்ம தான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம தான் அந்த மோட்டிவேஷனுக்குள்ளார வரணும் வந்துட்டு. That's all sir.